ஆசிரியராக வாழ்க்கை தொடங்கி நாட்டில் முதல் குடிமகன் என்ற சிகரத்தை எட்டியவர். புனிதமான ஆசிரியர் பணியில் சரித்திரம் படைத்தவர். அவர்தான் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். தன் வாழ்நாள் முழுவதையும் கல்விக்காகவும் இளைஞர் நலனுக்காகவும் செலவிட்டார். 1888ஆம் ஆண்டு சர்வப்பள்ளி என்ற கிராமத்தில் பிறந்தார். குடும்ப ஏழ்மையின் காரணமாக உதவித்தொகை மூலமாக தான் இவருக்கு கல்வி கிடைத்தது. சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் தத்துவவியலில் முதுகலை பட்டம் பெற்றார். ஆசிரியர் பணியில் அதீத நாட்டம் கொண்ட ராதாகிருஷ்ணன் சென்னை மாநில கல்லூரி, மைசூர் பல்கலைக்கழகம், கொல்கத்தா பல்கலைக்கழகங்களில் ஆசிரியராக பணியாற்றியுள்ளார். இவரது கற்பிக்கும் திறன் மாணவர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. எனவே மாணவர்களுக்கு இவர் மீது எப்பொழுதும் அலாதி பிரியம் உள்ளது. மைசூர் பல்கலைக்கழகத்தில் இருந்து கொல்கத்தா பல்கலைக்கழகத்திற்கு பணியிடம் மாறி சென்ற பொழுது பல்கலைக்கழக மாணவர்கள் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் ரயில் நிலையம் வரை அவரை அழைத்து சென்றனர். அந்த அளவிற்கு மாணவர்களால் நேசிக்கப்பட்டவர் ராதாகிருஷ்ணன். 1923இல் ராதாகிருஷ்ணனின் இந்திய தத்துவம் என்ற படைப்பு வெளியிடப்பட்டது. இது இவரது தலைசிறந்த படைப்பாக போற்றப்பட்டது. ராதாகிருஷ்ணனிடம் பாடம் கேட்க விரும்புகிறேன் என காந்தியடிகளே கூறியுள்ளார். அனைவருக்கும் ஆசிரியர் போன்றவர் ராதாகிருஷ்ணன் என்றும் அவரிடம் கற்க வேண்டிய எண்ணற்ற விஷயங்கள் உள்ளன எனவும் புகழ்ந்திருக்கிறார் நேரு. 1952இல் நாட்டின் துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ராதாகிருஷ்ணன். 1962இல் குடியரசுத் தலைவராக பதவியேற்றார். தனது 87வது வயதில் 1975இல் உயிர் நீத்தார். ஆசிரியருக்கெல்லாம் தந்தையாகவும் கல்வி சுடராகவும் விளங்கிய ராதாகிருஷ்ணன் பிறந்த தினம் நாடு முழுவதும் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது.